சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனை கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் சேனைகளின் கர்த்தர், ஓ கர்த்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு, எங்கள் ராஜாதி ராஜாவுக்கே எங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கே மாட்சிமையும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை மற்றும் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனத்தை வாசிங்க. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னிடையாததும் ஆகிய சிங்கமும் போர்க்குதிரையும். போதும். இந்த இடத்துல சாலமோன் இந்த ஞான புஸ்தகத்தை எழுதுகிற பொழுது நிறைய வெளிப்பாடுகளோடு இதை எழுதுவது உண்டு. அதில் ஒரு மிருகத்தை பற்றி 4 மிருகத்தை பற்றி எழுதியிருக்கும் போது அது ஒரு மிருகத்தை பற்றி இந்த இடத்துல 30ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார். மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமான என்னது? சிங்கம். ஆமென். ஒரு சிங்கத்தை நாம் எங்கே பார்த்துருக்குறோம்? வண்டது ஜூல. ஆமென். ஆனால் சிங்கத்தை எங்கே பார்க்கணும் அப்படின்னா காட்டில் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் எங்கே பார்க்குறோம்? நம்ம ஜூவில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்துக்கும் அதுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இல்லாத ஒரு சிங்கத்தை பார்ப்போம். இன்னொரு இடத்துல கூட இந்த சிங்கத்தை பார்ப்போம், சர்க்கஸில். எக்ஸாக்ட்லி. அந்த சிங்கத்தை பார்த்தா அது சிங்கமா அசிங்கமானு கூட யோசிக்கிற அளவுக்கு அது சிங்கத்தினுடைய தன்மைகளே இல்லாத ஒரு நிலையில் அந்த சிங்கத்தை நம்ம பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்றியும் வசனத்தில் அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் பின்னடையாத ஒரு சிங்கத்தை இன்னைக்கு
ஒரு கூண்டுலேயும் ஒரு சர்க்கஸ்லேயும் வச்சு அழகா அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுகிற நிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு மிருகமும் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் அமாங் அதர் வைல்ட் அனிமல்ஸில் யானை. பார்த்துருக்கிறீங்களா? எங்கே பார்த்துருக்கிறிய? ரோட்டில் கூட்டின்னு வருவாங்க, அதுவும் ஜூவில் தான். ஆமென். யானை ஏதாவது பண்ணுமா? will it harm you? ஏதாவது அது உங்களுக்கு இது பண்ணுமா? ஒன்றுமே பண்ணாது. யானை ரொம்ப சாதுயா. நாங்கள் அது மேலே ஏறி சவாரி பண்ணுவோம். 10 ரூபா கொடுத்தா போதும். அது ரோட்டிலலாம் கூட்டிகிட்டு பிச்சை எடுக்க வைப்பாங்க. அந்த யானையை வச்சு கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த யானையை நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, எத்தனை பேர் வண்டலூரில் யானையை பார்த்துருக்கீங்க? எனிபடி? அது எதில் கட்டி வச்சுருப்பாங்க? எதில் கட்டி வச்சுருப்பாங்க? ஒரு சங்கிலியில். எத்தனை பேருக்கு நம்புறீங்க அந்த சங்கிலியை யானையால் அறுக்க முடியாதுன்னு? அந்த கட்டி போட்டிருக்கிற சங்கிலியால் யானையால் அறுக்க முடியுமா? இருக்க முடியாதா? முடியும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த யானை நடக்கும், அந்த சங்கிலி பிடிச்ச உடனே என்ன செஞ்சிடும்? நின்றுடும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இருக்கத்திலே பலமுள்ள மிருகம் யானை. ஈவன் சிங்கத்தையே என்ன செஞ்சிடும்? அது அசால்ட்டா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கமாக இருக்கட்டும், அண்ட் இருக்கிறதுலே பெரிய ஹியூஜ் உருவத்தை கொண்ட யானையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சாதாரண பொம்மையாக இல்லை சாதாரண ஒரு நார்மல் மிருகத்தை விட ரொம்ப நார்மலாக அதை ஆக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யானை குட்டியாக இருக்கும் பொழுது இந்த யானைக்கு காலில் விலங்க போடுவாங்களாம். யானை குட்டியாக இருக்கும் போதே இதை காலில் விலங்கு போடுவாங்களாம். இந்த விலங்கு போட்ட உடனே இந்த யானை சின்ன வயசில் அடங்காமல் போகும். சின்ன வயசில் அடங்காமல் போகும். ஆனால் போகும்போது இந்த சங்கிலி அந்த யானை என்ன செஞ்சிடும்? ஹோல்ட் பண்ணிடும், பிடிச்சிடும். பிடிச்ச உடனே அது ட்ரை பண்ணி பார்க்கும். அதால் என்ன செய்யாது? முடியாது. இந்த யானை தன் மனதுக்குள்ள தன் மூளையில் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிது. என்னன்னா, நம்ம காலை சங்கிலியால் கட்டி போட்டுட்டா நம்மால் என்ன செய்ய முடியாது? அசைய முடியாது. ஆமென். இப்போ இந்த யானைக்கு வயசு 10, அந்த யானைக்கு வயசு 20, அந்த யானைக்கு வயசு 30 ஆனாலும், இவ்வளோண்டு இருந்த யானை இவ்வளோ பெரிய யானையாக மாறினாலும் அது மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, என்னை சங்கிலி போட்டு கட்டிட்டா என்னால் நவர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் பலனை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க பலனுள்ளவர்களாகி நீங்கள் பலவீனம் அடைய ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. காட்டில் கம்பீரமாக நடக்க வேண்டிய சிங்கம் இன்னைக்கு சர்க்கஸ் கூண்டில் இவ்வளோ குச்சிக்கு பயந்துக்கிட்டு எகிரி குதிக்கிறதும், நெருப்பில் குதிக்கிறதும், உட்காருனா உட்காரதும்.
யானையை பூனையாக்கி வச்சிருக்கிறானுங்க. சிங்கத்தை இட் ஹேஸ். ஆனா என்ன அப்படின்னா, அது மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை விதைச்சு வைக்கிறான். எப்பனா அது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வருகிற பொழுதே, நீ சிங்கம் இல்லை, நான் சொல்றதை கேட்குற ஒரு பூனை நீ. ஆமென். லைன் இஸ் அன், அது கேட்டுடைய என்னதுதான், அது ஃபேமிலி அப்படின்வாங்க. அது சிங்கமாக இருந்தாலும் இப்போ என்ன வேலை செஞ்சுருக்குது அது? காரணம், அது சின்ன வயசுல இருந்தே நீ சிங்கம் இல்லை, நீ பெருசா நடமாடுகிற பயங்கரமான ஆள் கிடையாது, உன்னால நினைச்சாலாம் எது என்ன செய்ய முடியாது. ஆனா சிங்கத்துக்குள்ள அந்த தன்மைகள் வளரும். ஆமென். எழும்பும் போது அதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு, அதுக்கு சோறே கொடுக்காம அதை அடிமைப்படுத்தி அதை உட்கார வைப்பான். அதுக்கு தெரியும், நாம் ரொம்ப எதாவது ரியாக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. ஹல்லேலூயா. பலமுள்ளவைகள். ஆமென். எதற்கும் பின்னடையாத ஒரு விஷயம் இது ரெண்டும். அதனால தான் யுத்தத்தில் யானையை பயன்படுத்துவாங்க. எதை கண்டும் பின்னடையாதவைகள். ஆனால் ஒரு சங்கிலி அதுக்கு போதும், ஒரு குச்சி அதுக்கு போதும். ஹல்லேலூயா. பாகன் கையில் ஒரே ஒரு குச்சி வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா? மொத்த கண்ட்ரோலும் எதில் தான் இருக்கும்? எப்படி? இந்த சிந்தையோடு கூட வசனத்துக்கு கடந்து செல்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பலத்திருக்கிறத பார்க்கும் பொழுது உங்க எதிரி உங்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் எதிரி உங்களுக்கு உபாயம் பண்றானா நீ பலவான்னு நினைச்சுக்குங்க. கையை தட்டுங்க. விளங்கி இருந்தா தட்டி இருப்பிய. ஆனா என்னன்னா, இந்த எதிரி உபாயம் பண்ணும்போது நமக்கு ஒரு பின்னாடி வருது பாருங்க. அங்கதான் நம்ம என்ன மிஸ் பண்றோம்னா, நம்ம என்னதான் போல இருக்கு, வீக். நீ வீக்குன்றனால எவனும் உன்னை எதிரியா வைக்க மாட்டான் சாமி. விளங்குதா? என்னைக்கு நீங்க ஸ்ட்ராங்னு தெரியுதோ அன்னைக்கு தான் யூ பிகம் a contender. ஒரு எதிரி உருவானா சந்தோஷப்படு, நம்ம கிட்ட சரக்கு இருக்குது, நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்கறதுனால சில பேரால தாங்க முடியல. என்கிட்ட ஏதோ இருக்கிறதுனால சில பேரால ஏத்துக்கல முடியல. என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் அவர்களால பொறுக்க முடியல. ஹல்லேலூயா. அங்க மேல இருந்து பாக்குறாரு பார்வோன், என்னையா வளர்த்து இருக்கிறாங்க, அதுவும் சாதாரணமா இல்ல. ஆளுங்க எப்படி இருக்கிறானுங்க? யூதர்கள் யூசுவலாவே கர்த்தருடைய கிருபையினால அவனுக்கு ரொம்ப டாலா ஜெய்ஜாண்டிகா என்ன செய்வானுங்க இருப்பாங்க. நம்மளை கம்பேர் பண்ணும்போது கானானியர்கள் கிடையாது. ஆமேன். ஏன்னா இவனுங்களே பயந்தானுங்க, அது வேற விஷயம், வருவோம் அதுக்கு. ஆமேன்.
பட் they were very smart. இன்னைக்குமே யூதர்கள் பல தேசங்களில் முக்கியமான பதவிகள் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வெளியே தெரியவே தெரியாது, அவங்க வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. பட் they are blessed by God. ஆமென். அவன் பலத்து, ஏன்னா ஒரு எகிப்துன்றது ஒரு பெரிய பலம் தெரியுமா, அதை அசைக்கவே முடியாது. அதெல்லாம் சாதாரணமாக எவனா ஒருத்தன் மற்றவனை அடிக்கணும்னா சப்போர்ட்டுக்கு யாரை தேடுவான்? எகிப்தை தான் தேடுவான். கொஞ்சம் அவனோட டைப் வச்சுக்குங்கப்பா. இன்றைக்கி எப்படி அமெரிக்காவோட சில நாடுகள்லாம் கொஞ்சம் அவனை எதிர்த்துடாதப்பா, அவன் நம்மள அடிச்சிருவான். நம்ம அவனோட கொஞ்சம் டைப் வச்சுக்கிட்டானா நமக்கு எதிராக இருக்கிற எவனையாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவாய் அவங்க. ஆனால் அந்த எகிப்தியனுக்கு ஒரு கலக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் பாருங்க. அவன் எட்டி பார்க்கிறான், என்னையா நம்மளை விட இவர்கள் என்னவா இருக்கிறார்கள், பலத்தவர்களா இருக்கிறார்கள். ஒருவேளை யுத்தம் வந்துருச்சுன்னா இவன் நம்மளை என்ன செஞ்சிருவானுங்க போல, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க போயில. ஆகையால் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உங்களை குறித்து சில உபாயங்கள் செய்து கொண்டிருக்கிறதுன்றத நீங்க விளங்கிட்டீங்கன்னா அந்த உபாயத்தினுடைய தாக்கங்களுக்கு நீங்க பலியாக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். அவன் உபாயம் பண்றான் அப்படின்னோடனே நமக்கு என்ன வந்துருது? பயம். அவன் உபாயம் பண்ணும்போது என்ன பாருங்க, the strategies they use. தொடர்ந்து உபாயம் பண்ண வேண்டும். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க. அப்போ என்ன பண்ணிரணும், இவன் பாடி ரொம்ப என்னவா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. நல்லா சாப்பிட்டு தூங்குறானுங்க, கொழுத்து போய் கிடக்குறானுங்க. வச்சா ஒரு அடி வச்சா நம்ம தாங்க மாட்டோம் போலக்கு. இப்போ இவனுங்க பாடி என்ன செய்வோம், நாம என்ன செய்யணும், வீக்காக்குவோம். அவன் சிங்கம்ன்றது தெரியும், ஆனா இந்த சிங்கத்தை சிங்கம்னு சொல்லி வளர்க்காம, இல்லை சிங்கம்ன்ற உணர்வுகள் அவனுக்குள்ள எழும்பாம அவனை அடக்கி, அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய சிந்தைகளையும் அவனுடைய உணர்வுகளை அடக்கி உட்கார வச்சானா ஆட்டோமேட்டிக்காக அவனால் நம்ம எதிர்க்கணுன்ற சில நேரத்தில் பாருங்கள், உடம்பு இப்போ எல்லாம் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. கொஞ்சம் ஏடாகூடமான டைம் தான் இது. இப்போ நீங்கள் கேட்குற பிரிஸ்க்குக்கும் நல்லா தூங்கி ஏஞ்சிட்ட பிறகு கேட்குற பிரிஸ்க்குக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்குமா? ஏன் பாடி எப்படி இருக்கு இப்போ? ஆமாம், இந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இவனுங்க கொஞ்சம் தேவையில்லாத வேலைலாம் செய்வானுங்க. அவனை என்ன பண்ணி வைக்கணும்? அடக்கி வைக்கணும்பா. ஹல்லேலூயா. உங்களை அடக்குறாங்கன்னா நினச்சிக்குங்க, உங்களுக்குள்ள பேலன் இருக்கிறத பார்த்துட்டான். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பேலன் இருக்கிறத பார்த்ததுனால தான் அவனால் என்ன செய்ய முடியல, அதை இவனை அப்படியே விட்டா என்ன செஞ்சிருவான் போல. அதனால ஏதாவது ஒரு உபாயத்தை என்ன செய்வான், பண்ணுவான். ஏதாவது ஒரு உபாயத்தை தொந்தரவு என்ன செஞ்சுட்டு இருப்பான், கொடுத்துட்டு இருப்பான். உன் சிந்தைய அவன் பக்கம் திருப்பாம, உன் சிந்தை அதான் அவன் சொல்றான் பாருங்க, அந்த யுத்த சிந்தை அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆமென். ஆனா அவன் யுத்தம் பண்றதுனால நல்லா புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நமக்கு எதிராக இருக்கிறவங்க நம்ம நிறைய நேரங்கள் எப்படி யோசிப்பான் தெரியுமா? இல்லை சில பேர் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க எண்ணத்துலலாம் வீக்காக இருக்கிறாங்களோ, இல்லை அவங்க எதிலெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, எப்படிலாம் யோசிப்பாங்களோ அப்படியே தான் உங்களையும் பார்ப்பாங்க, உங்களையும் யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அது கன்னிங்காக இருந்தால் உங்களையும் கன்னிங்காகவே தான் பார்க்கும். கரெக்டா இல்லையா? நீங்கள் கன்னிங்காகவே இருக்க மாட்டீங்க, ரொம்ப ரொம்ப நீதியாக உண்மையாக இருக்க பார்ப்பீங்க. ஆனால் அது பார்வை என்னவா தான் இருக்கும் உங்கள் மேலே, இது பயங்கரமான ஆளாக இருக்குமோன்னு நினைக்கும். ஏன் அப்படின்னா அது பார்வை என்னது? ஹல்லேலூயா. அது சிந்தை முழுக்க எப்படி தான் இருக்கும்னா அதை போலவே என்ன செய்யும், டிராவல் பண்ணும். இவன் என்ன முழுக்க யுத்தத்தில் இருக்கிறதுனால இப்போ ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான், இவனுங்க எங்கடா நம்ம மேலே என்ன செஞ்சிருவானுங்களோ. அப்போ என்ன பண்ணணும், அவர்களுக்கு வேலையை கொடுத்து ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரிப்புக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்ன வருதுங்க? எரிச்சல். சில எரிச்சல் வருதுன்னா சந்தோஷப்படு. ஆமென்.
நான் பலத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு தேவ கிருபை என்ன செஞ்சுட்டு இருக்கு? பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள பலமா என்ன செய்யுது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனா அவன் விட மாட்டான். இதை உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருப்பான்? விதைச்சுக்கிட்டே இருப்பான். ஆமென். விதைக்க விதைக்க இதை உள்வாங்காம இருக்கிறவன் ஜெயத்தை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்க மேல பார்வனே இருக்கட்டுங்க. யார் இருக்கட்டும்? பார்வனே இருக்கட்டும். அவங்ககிட்ட ரதங்கள் இருக்கட்டும், குதிரைகள் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அவங்ககிட்ட ஈட்டி இருக்கட்டும். உன் கையில ஒரு ஆயுதம் இல்லைனாலும் தேவன் உனக்காக சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்து அதிலே பார்வனுடைய சேனைகளை தேவன், அந்த ரதங்களை, அவன் நம்பிக்கொண்டிருந்த குதிரைகளை தேவன் அழிக்க வல்லவரா இருக்கிறாரு. எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஆமென். அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம ஆளுக்கு மேட்டர் இல்லை. ஆமென். அவர் பல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாரு. எதுனா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அழிக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாரு. அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே என்ன இல்லை, தேவையில்லை. சொல்ல நீ சும்மா இருப்பா, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவாரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்க குழம்பிட்டு நீங்க யுத்தம் பண்ண முடியாம போயிருமோ, நீங்க யுத்தம் பண்ணணுமோ அப்படி நீங்க குழம்பிட்டு கொஞ்சம் சில நேரங்களில் எடுக்கிற பேசுகிற சில காரியங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாதகமா வந்து நிக்கிறத கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நினைக்கிற எதிரியா நீ நினைச்சு குழம்பிட்டு இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அவர் உங்களை அந்த அந்த எண்ணங்களை ஒருத்தன் உங்களை சிங்கமா சுத்த வேண்டிய உன்னைய சர்க்கஸ் ஸ்கூல்ல ஏத்த வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறான், காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஐயோ நம்ம யாருதான் கம்பீரமா காட்டுல நடந்து வர வேண்டிய யானையா இருக்க வேண்டிய நீ பூனை மாதிரி கையில என்ன சங்கிலி கட்டின உடனே என்ன ஆயிடுச்சு, அவ்வளவுதான், நம்மள என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சிந்தை அவங்களுக்குள்ள வந்ததா? மோசேக்குள்ள வரல, ஆனா ஜனங்களுக்குள்ள வந்துடுச்சு. நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் எங்களுக்கு பிரேத குழிகளாவது கிடைச்சிருக்கும். இந்த வனாந்தரத்தில் சாகவா? அப்ப என்ன மனநிலை வந்துருச்சு அவனுக்குன்னா, நம்மளால இவனை என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. அவன் பயப்படுறான், இங்க பார்த்தா இவன் பயந்து நிற்கிறான். பார்வனே உன்னை கண்டு பயப்படுகிற பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் நம்மளை ஒடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க, அவங்க நம்மளை குறித்து பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். 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 பயம் இருக்கிறதுனால தான் ஒடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் வருது. இல்லைன்னா வராது, இல்லை விட்டுருவானே. ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க இதை உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, பார்வோன் உங்க எதிரியை நீங்க பார்க்க நீங்க பலவீன அடைவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பார்க்காத. ஆமென். பின்னாடி வருகிற பார்வோனின் ரதங்களை பார்க்காத, ஒரு ஸ்தம்பத்தை நான் வைக்கிறேன், ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை வைக்கிறேன், இதை மட்டும் பாரு நீ. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிற அந்த பலவான நீங்க பார்க்க நீங்க பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை விதைச்சுக்கிட்டே இருக்குது. உன்னால இது முடியாது, உன்னால இது ஆகாது, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் சங்கிலில் நான் கட்டிட்டேன்னா அவ்வளவுதான், உன்னால ஒரு ஸ்டெப் என்ன செய்ய முடியாது, நவர முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பலவீனப்படுத்தினதுனால தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமலே போனது நிறைய பேரால. எதிரியா பலனுள்ளவனா பார்த்தவெல்லாம் இன்னைக்கு பலவீனமா அதை சுகந்தரிக்கவே முடியாத நிலைமை என்ன செஞ்சுட்டான், விழுந்து போயிட்டான். ஹல்லேலூயா. ஆனா இதை உள்வாங்காத மோசையால மாத்திரம் என்ன செய்ய முடியுதுன்னா, இதை எதிர்த்து போராட முடியுது. அதை பத்தி மைண்ட்ல போட்டுக்காம, அதை பத்தி எண்ணத்துல ஏத்திக்கிறாம, பரவாயில்ல கர்த்தர் பார்த்துக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். சும்மா இருங்க, அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்வாரு அப்படின்னு மோசே
அந்த இதுல இருந்ததுனால இவனுடைய பயம்புறுத்தலுக்கு அவன் அஞ்சவே இல்லை. ஆமென். ஆனா இதுல அவனை நம்பி வரும்போது அந்த அற்புதங்கள்லாம் பார்க்கறாங்க. ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த காரியம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எகிப்தை விட்டு வந்தாச்சு, தங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு பர்சன் கிட்ட இருந்து என்ன செஞ்சாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்ப கொஞ்சம் அப்படி வராங்க. வந்து பயணத்தில் வரும்பொழுது கானானுக்குள்ள போகணும். அப்போ மோசே சொல்றாரு, வேவுக்காரர்கள் அனுப்பி ஏரியாவை பார்த்துட்டு வாங்க, தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னாங்க. நம்ம ஆளுங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, அங்கே இருக்கிறதெல்லாம் அறுத்துட்டு வந்துருக்குறானுங்க பாருங்க, நம்ப மாட்டாங்கன்னு. பாதிலே போயிட்டு வந்துட்டு இல்லடான்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது என்ன செஞ்சுட்டு வரணாங்க, எடுத்துக்கிட்டு வரணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசம் நல்ல தேசம். ஆனா அப்படி நாம் பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னாகும் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். நல்லா கவனிக்கணும், இங்க ஏதாவது நடந்ததா சொல்லுங்க, ஏதாவது நடந்ததா? எதுக்கு அழுகுறானுங்க? ஐயோயோ, ஏதாவது நடந்திருந்தா அழுதுருக்கலாம். ஆமென். ஏதாவது நடந்திருந்தா நியாயம் உண்டு. எதுவுமே என்ன செய்யல, நடக்கல. எவனோ ஒருத்தர் சொல்றான்றதுக்காக அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்குள்ள இருக்கிற பலன் உங்களை விட்டு போது பாருங்க, உங்களை பலவீனப்படுத்துது பாருங்க. நம்பர் 1, சில நபர்களை பார்க்கும்போது பலமாயிருக்கிற நீங்கள் பலவீனப்படுத்தப்படுவீங்க. அதுதான் யாத்திராகமத்தில் 1:7. நம்பர் 2, பலமாயிருக்கிற நீங்கள் சில வார்த்தைகளை கேட்கிற பொழுது உங்கள் இருதயம் குலைஞ்சிருது. தைரியமா வந்தாச்சு, கர்த்தர் இருக்கிற, அடிச்சிட்டான், தூக்கிட்டோம். அந்த எதிரி, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நான் என்ன செஞ்சிட்டோம், வீழ்த்திட்டோம். ஆனா இன்னைக்கு நடக்க கூட இல்லை, பார்க்க கூட இல்லை. அந்த சம்பவங்கள் எதுவுமே இன்னும் ஒண்ணுமே நடக்கல. ஆனா அது குறித்து கேள்விப்பட்டதான் செஞ்சாங்க. அந்த வார்த்தை அவங்கள பலவீனப்படுத்தி ஒண்ணுமே நடக்காத உட்காந்து அழுது புலம்ப ஆரம்பிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்க அழுது புலம்புகிற சமயங்களும் இதுதான். கடைசியில் கேட்டா, என்னம்மா எதனா ஆச்சா? இல்லை, ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? ஆகலையே. நீ போகணும், சண்டை போடணும், எதையா பண்ண பிறகுதான் இது என்ன செய்யணும், அப்போ ஒத்துக்கலாம். நீ தோத்துட்டனா அழுவு, நான் இல்லைன்னு சொல்ல. நீ சண்டையே போடாம நீ தோத்துட்டனா எப்படி ஏத்துக்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, நீ பலவான். ஆமென். ஆனா நீ பலவீனமா நினைச்சுக்கிற. இல்ல, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும். அதுல ஒருத்தன் பார்க்கறான். எப்படி பார்க்கறானா, அதை எளிதா ஜெயிக்கலாம். போடா, எளிதாவான். நீ வேற பார்த்தாலே இவன் பார்வையிலே விழுந்துட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது ஐயோ
ஐயோ அது நம்மளால முடியாதுயா, நம்மளால என்ன முடியுமோ அதை. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அவரை வச்சுக்கிட்டு நீ பார்த்தே விழுந்துட்டேனா உன்னால் அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பார்த்து விழுந்தவெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டார். நீ காணான பார்க்க வேண்டிய, நீ பார்த்த, நீ ஒண்ணுமே இல்லை, நீ சண்டை போட்டு விழுந்திருந்தா, நீ எதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வீர மரணம் அது பேரு. இது செல்ஃப் சூசைடு. இது சூசைட் அட்டெம்ப்ட். ஏன் என்னமே நடக்கலையப்பா. உலகம் உங்களை அப்படிதான் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. You will face challenges. ஆமென். சிங்க காட்டுல ஒரு ஜீவன் உயிர் வாழணும்னா அதை எதிர்த்து ஒவ்வொரு நேரமும் போராடிட்டு இருந்தாதான் உயிரோடு வாழ முடியும். சிங்கமா இருந்தாலும் உலகம் அதுதான். இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். நீ பேசுறத கேட்டுட்டு நீ சோர்ந்து போயிட்டனா நீ தேவனுக்குள்ள பலவான் சொல்றது அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் ஏதோ சொல்லிட்டான், சொன்ன உடனே எல்லாம் அழுது புலம்பி அப்படியே அவ்வளவுதான், மொத்த விசுவாசமும் அவுட்டு. எதுக்கு உன்னை அங்கிருந்து கொண்டு வந்தாரு? எதுக்கு அங்கிருந்து பிக் பண்ணி இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு டெய்லி ஃப்ரீ சாப்பாடு கொடுத்து போஷித்து அற்புதமா தண்ணியை வர வச்சு என்னென்னமோ பண்ணி எதுக்கு? சாகறதுக்கா? இவன் கேட்கறான், சாகத்துக்கா என்ன கொண்டு, உன்னை சாகத்துக்கு நான் ஏன் கொண்டு வந்தேன்? ஓகே, ரொம்ப நேரம் நீ அதே கேட்டுக்கிற, தயவுசே செத்துரு. எங்கேயே பண்ணாரா இல்லையாங்க? அவரு எவ்வளவுதான் பாப்பாரு. எப்ப நீ எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசிட்டு இருக்கிற? நீ எங்களுக்கு பிரேதம் வேணும், எங்களுக்கு இது வேணும், பரவாயில்ல நானே அடக்கம் பண்றேன். எங்கேயே ஒரு கல்யாணத்தில் ஒரு மாப்பிள்ளை உட்காந்து அழுதுட்டு இருந்தாராம். கல்யாணத்தில் மாப்பிள்ளை உட்காந்து எல்லாருக்கும் ஒரே பயம். என்ன ஆச்சு மாப்பிள்ளையே அழுகுறாரே, பொண்ணு தானே அழுவும், மாப்பிள்ளை அழுகுறாரே. அவரை போய் கேட்டாங்க, என்னப்பா என்ன பிரச்சனை? இல்லை, இவ உட்காந்துட்டு இருக்கிறா, இவ பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு எரியுது, ஒருவேளை அந்த குத்து விளக்கு விழுந்து அப்படியே இவ சாரி தீ பிடிச்சி அப்படியே இந்த பந்தல் எரிஞ்சு மொத்தமும் எதனா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சே எனக்கு அழுகையா வந்துச்சு. நானா எப்படி இருக்கும் பாருங்க எல்லாருக்கும். அவன் வேற என்னமோ நினைச்சிருப்பான், ஏதோ பொண்ணை போட்டான் போலகுது, ஏதோ பண்ணிட்டான் போலகுது. அடப்பாய், ஒண்ணுமே என்ன செய்யலையே, நடக்கலையே. சில நேரத்தில் நாம சில வார்த்தைகளை கேட்கும் போது, சில காரியங்களை குறித்து நீங்க சொன்ன உடனே இருந்த விசுவாசலாம் அப்படியே டோட்டல் ஆஃப், எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணு, ஃபோன் ஆஃப் பண்ணு, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு. ஏன்னா அவன் பார்த்துட்டு வந்திருக்கிறான்ப்பா. உண்மைதான், அப்படிதான் இருக்கும். ஆனா யோசுவாவும் காலேபும், உங்களுக்கு தெரியும் அந்த வசனம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாய் ஜெயிக்க முடியும். அப்படிதான் இருக்கும். சேலஞ்சஸ் இருக்கும், பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய ஜெயின்ஸை நீங்க சந்திக்க வேண்டிய இருக்கும் இந்த பூமியில. அதையெல்லாம் போராடி வென்றாதான் நீ தலைவனா மாற முடியும். நீ இந்த பூமியில பெரிய ஆளா நிக்க முடியும். சண்டையே போடாம நீ வீரன் எத்தனை நாள் சொல்லி சுத்திட்டு இருப்ப? கேட்பான்ல, என்னையா சார் நீ வீரன்னா எங்க, என்ன காமி, என்னன்னா நான் இதோ இந்த எறும்பை நசுக்கினேன், எறும்பை நசுக்கிறவனா வீரன்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வேற மாதிரி பார்க்கிறாரு. ஆனா சில வார்த்தைகள் உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்களை பலவீனப்படுத்துது பாருங்க. அந்த பலவீனம் எப்படின்னா எதுக்கு ஒப்பானதுன்னா, சங்கிலிகள் கட்டப்பட்ட யானைக்கு ஒப்பானது, சர்க்கஸ்ல சுத்திட்டு இருக்கிற சிங்கத்துக்கு ஒப்பானது. மற்றவங்களை பயப்படுத்த வேண்டிய நீ இன்னைக்கு பயந்து உட்கார்ந்துனுக்கிற. சில எக்ஸாம் ஃபியர்ஸ், சில பேரண்ட்ஸுடைய இது, சில வருங்காலத்து குறித்த பயங்கள், சில கடன் பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில பலவீனங்கள், சில வியாதிகள். we have lot of chains. நான் இல்லைன்னு சொல்ல, டஃப் கொடுங்க, ஃபைட் பண்ணி பாரு. நீ சண்டை போட்டு தோத்துட்டான்னு ஒத்துக்கோ, நான் ஒத்துக்கிறேன். சண்டையே போடாம, என்னால் சண்டையே போட முடியாது,
நான் தோத்துருவேன் நீங்க சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் ஒண்ணுமே இல்லை. பவுல் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு. போராடாதவனை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் கிரீடமே கடவுள் வச்சிருக்கிறாராம். ஜெயம் பெறுகிறவனா சண்டை போட்டாதான் ஜெயம் பெற முடியும், போராடினாதான் ஜெயம் பெற முடியும், எதிர்த்து நின்னாதான் ஜெயம் பெற முடியும். நீ எதிர்க்காம இங்கேயே உட்காந்து அழுது புலம்பிக்கணும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா நீ ஜெயம் பெற்ற கேட்டகரியில என்ன செய்ய மாட்ட, வரமாட்ட. அப்படிதான் ஒரு கூட்டமே நின்னுச்சு. கோலியாத்தை கண்டு ஒருத்தன் இறங்கினா பாருங்க, பார்ப்போம். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், அவனை பார்க்கும் போது அவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது என்ன வரும், என்ன வரும், விசுவாசமா வரும். இருக்கிற விசுவாசம் பிச்சுக்கிட்டு போயிடும், பயம் வரும், நடுக்க வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பூஸ்டப் ஏத்துறான். ஏய் நீ என்ன வேணா பேசுறா, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அதை கிழித்து போட தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம்ன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள பற்றி பிடித்த பொழுது போராடணும்னு என்ன வந்தது. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, அவங்களை போராட வைக்காம வைக்கிறது தான் அவனுடைய எண்ணமே. ஹல்லேலூயா. ஃபைட் பண்ணி பாருங்க. தோல்வியில் you will learn. தோல்வி என்பது தோல்வி அல்ல, தோல்வி என்பது சொல்வாங்க failure is a lesson. ஏன் தோத்தோம், யோசுவா கண்டுபிடிச்சான். தோத்துட்டோன்னு உட்கார்ந்து அழுகும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தோத்தேன்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணு. நான் சொல்லத ஏதோ ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், மீறி பண்ணிட்டான், அவ்வளவுதான், அதுதான் என் தோல்வி, வேற ஒண்ணும் கிடையாது. சீட்டை போட்டு ஆகான தூக்குனா கத்த ஜெயத்தை தந்தார். எந்த தோல்வியில இருந்தானோ அதே தோல்வியில ஆண்டவர் ஜெயமா மாற்ற வல்லவரா இருந்தாரு. ஃபைட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஃபைட்டே பண்ணாம போராடாம எதிர்த்து நிக்காம நீ பின்னாடியே நின்னுகிட்டு பயந்துகிட்டே நின்னுட்டு இருந்தனா காலம் ஃபுல்லா நீ சர்க்கஸ்ல தான் இருக்கணும். அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்களை அப்படி பார்க்க விரும்பல. நீ கம்பீரமா காட்டுல நடக்கிறத கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நீ அவருக்காக எழும்பி நிக்கிறத கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அவருக்காக போராடுகிற யூத ராஜ சிங்கத்தை உடையவன் சொல்லிட்டு நீ சர்க்கஸ்ல உட்கார்ந்துன்னு குதிச்சு தாவ கூடாது. நம்பர் 2, உங்களை என்னது வார்த்தைகள். சில நபர்கள் நம்பர் 1 உங்களை பலவீனப்படுத்துவாங்க, சில வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தும். அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமென். நீ விசுவாசத்தில் இருக்கும்போது சும்மா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கேட்ட உடனே எங்க அப்பனே நீ நம்பலனாலும் பரவாயில்ல, ஏசப்பா நம்புறாரு. ஆமென். என் பாஷை என்ன நம்பல, என் குடும்பம் என்ன நம்பல, என் உறவு என்ன நம்பல, கவலையே இல்லை. கர்த்தர் நம்ம மேல் நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். உங்க மூலமா தான் அவர் வெளிப்பட முடியும். ஆமென். நீங்க உட்காந்து சர்க்கஸ் கூண்டுலையும் வண்டலு ஜூலையும் இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டீங்கன்னா. நம்பர் 3, நியாயாதிபதிகள் புஸ்தகம். கானானை சுகந்தரிக்கிறாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, தென் கானானை சுகந்தரிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒரு மனநிலை பாருங்க. ஃபர்ஸ்ட் எகிப்து, அங்க நபரை குறித்த பயம். 2வது வனாந்திரம், வார்த்தைகளை, சில வார்த்தைகளை கேட்டு சில காரியங்களை கேட்ட உடனே அது குறித்த ஒரு பயம். 3வது கானான். இதான் 3 இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தது. எகிப்து, வனாந்திரம், கானான். ஆனா இந்த மூணுத்திலுமே அவர்களை பலவீனப்படுத்துகிற சில விஷயம் வந்துகிட்டே தான் இருந்தது. அல்லேலூயா. 3வது கானான்ல இருக்கும்போது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அங்க ஒருத்தர் பேசுகிறது. நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 13 வாசிங்க.
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். 15 அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். என்னைய போயிட்டு இருக்கிற 12 கோத்திரத்துல எங்க கோத்திரம் ஒண்ணுமே இல்லை. அண்ட் அதில் இருக்கிற அதுலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னா அதுலேயே என் குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப மோசமான நிலை இருக்குது. என்னைய போயிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்களே. 3வது பிசாசு உங்களை கீழ்ப்படுத்துகிறது. இல்லை, கீழ்ப்படுத்துகிற எண்ணத்தை எப்படி கொண்டு வருவானா, உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணுவான். இது மற்றவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, இது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விளங்குது? வெளியிலேருந்து ஒருத்தன் பயப்படுத்துறான். 2வது சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்கு என்ன வந்துடுது, இது ரெண்டும் அவுட் சைடு. இது கூட பிரச்சனை இல்லை. சிலருக்கு இன்சைட்லேயே ப்ராப்ளம். யார மாதிரினா கிதியோன மாதிரி. என்ன ப்ராப்ளம்? எங்க ப்ராப்ளங்க சொல்லுங்க. யாரும் நமக்கு பிரச்சனை இல்லையா? நாமே தான் நமக்கு பிரச்சனை. நானே தான் எனக்கு பிரச்சனை. சம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறான். நீ என்ன பெரிய ஆளு, உனக்குள்ளேயே பேசிக்கிற, உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டு நீலாம் போய் அங்கே போய் நிற்க முடியாது, நீலாம் போய் பேச முடியாது. உனக்கு லாங்குவேஜ் தெரியாது, உனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, அழகு இல்லை, உனக்கு எந்த திறமைகள் இல்லை, தாளந்து இல்லை. இது எல்லாம் உனக்குள்ள நீயே உருவாக்கி கொண்டிருக்கிற. ஸ்டேஜ் ஃபியர். ஒருத்தரோட பேச பயம், ஒருத்தர் சந்திக்க பயம், ஒருத்தர் பார்க்க பயம், ஒருத்தரோடு கூட இடைப்பட பயம். ஏன்னா எனக்குள்ள என்ன இல்லை, நான் அதுக்கான தகுதி இல்லைன்னு நீயே நினைச்சுக்கிட்டனா உங்க சிந்தைய சங்கிலிகளால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கட்டி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் கிதியோனை எப்படி பார்த்தாரு? 12ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனார் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். மாலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, நீ பராக்கிரமசாலி. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி. நீ 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 வேணா உன்னைய வேணா என்ன வேணா நினைச்சுக்கப்பா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் சோ ஸ்ட்ராங். உலகம் சொல்றதை பத்தி கவலைப்படா. உலகம் உன்னை வீக்குன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, இல்ல இன்னொருத்த உன்னை அடிமைப்படுத்தினா பரவாயில்ல. ஆனா நீயே உன்னை என்ன செஞ்சுக்காத, தாழ்த்திக்காத, உன்னையே நீ தர குறைவா நினைச்சுக்காத. கர்த்தர் உன்னை ஒரு யுத்தம் பண்ணுகிற, தேவனுக்காய் வைராக்கியமா எழும்பி நிற்கிற, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை போராடி மேற்கொள்ளுகிற ஒரு பராக்கிரமத்தை கர்த்தர் உனக்குள்ள பார்த்ததுனாலதான் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். எதுக்கு உன்னை பார்க்கிறார்னா, உலகம் உன்னை பலவீனமா பார்க்குது. உலகம் உனக்குள்ள இருக்கிற இதை பார்க்க உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு வந்துட்டு என்னால எதையும் என்ன செய்ய முடியாது. அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனோட தான் கர்த்தர் பேசுகிறாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஏன் இதெல்லாம் நடந்திருக்காது. நான் இருந்தாலும் இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். ஆனா ஒரு நேர கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் இது எல்லாவற்றையும் சரி பண்ணும்படியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு அந்த மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா வச்சிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் நடக்கிறத பத்தி கவலைப்படாத. நீ பராக்கிரமசாலியா எதிர்த்து போராடுகிறவனா நீ மாறணும். ஆமென். கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம், கர்த்தர் எங்க கூட இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க ஏன் சந்திக்கிறோம்? நான் சொல்றேன், இந்த பிரச்சனை எல்லாம் வரதே உன் மூலமா அதுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, உன் மூலமா அதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செஞ்சு அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாக தான் கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறாரு.
இருக்கட்டும், போராடு, எவ்வளவு வேணா போராடு, உன்னால எவ்வளவு முடியுதோ போராடு, பட் நான் இருக்கிறேன். ஒரு காலத்துல அவனுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை மாத்தி நான் எழுப்பி நிக்க வைக்கப்பேன் பாரு. அந்த நேரத்துல எந்த எதிரியும் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனாகிய கிதியோனை கொண்டு கர்த்தர் மீதியான மொத்தத்தை முறியடித்தார். அங்க எனக்கு பிடிச்ச வார்த்தை அது. ஏன்னா அதுதான் அந்த வேர்டை சொல்ல விரும்பினேன். எப்படின்னா, ஓகே, எஸ், 16ஆம் வசனம் கடவுள் லிட்டரலா அந்த வேர்டை யூஸ் பண்றாரு. அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. நல்லா கவனிக்கணும். நீ வந்து ஏறி போய் பாரு, அந்த மலை ஏறி போய் பார்த்தனா அவன் மீதியானியரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, வெட்டுக்கிளி கூட்டம் எப்படி இருக்கும், கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். இதை பார்த்த உடனே உனக்கு பயம். அவ்வளவு அப்படியே ஃபுல்லா ஃப்ளட்டா இருக்கிறானுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, இந்த மொத்த மீதியானியரை அங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனை யூஸ் பண்றாரு, சிங்குலர் யூஸ் பண்றாரு. ஆப்போனன்ட் எங்க இருக்கிறாங்க, ப்ளூரல் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல இந்த மொத்த மீதியானியரை நீ முறியடிப்பாய். நீ எல்லார்கிட்ட ஃபைட் பண்ற மாதிரி ஃபைட் பண்ண மாட்ட, ஒருத்தன் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ அடிக்க போகிறது மொத்த மீதியானியரும், உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா ஆயுதங்களையும், உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சகல போராட்டங்களையும் முறியடிக்க தேவன் உன்னை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. ஆனா you should have an attitude to come and fight. உங்களுக்குள்ள, ஆண்டவரே நான் பலவீனன் அல்ல, உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகளை இதனால தூக்கி எறிய விரும்புகிறார். உனக்குள்ள இருக்கிற தாழ்வு எண்ணங்களை முதல்ல தூக்கி போடாம நீங்க எதிர்த்து மீதியானோட போராட முடியாது. அது பலத்ததா தெரியும். ஆமென். நான் படிக்க கூடாதுன்னு சொல்ல, நல்லா படிங்க. ஆனா படிப்பு தான் உன்னை மேன்மையா வைக்கணும் மட்டும் நினைச்சிடாத. மேபி சில சிச்சுவேஷன், சில இன்எபிலிட்டி உங்களுக்குள்ள இல்லாம இருந்திருக்கலாம். பட் அது ஒண்ணு மாத்திரம் இந்த உலகத்துல உங்களை தோல்வி உள்ளவனா காமிக்க போறது கிடையாது. இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டிய, சாதிக்க வேண்டிய பல துறைகள் உண்டு, பல காரியம் உண்டு. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துல வைத்து தேவன் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். I may not be fit to this. Yes, but I am fit to what I am. எதற்காக என்ன வச்சிருக்கிறாரோ அதுல நான் ஃபிட் பண்ணிக்கிட்டா போதுமானது. உலகத்துல சொல்லுவாங்கல்ல, சச்சினை பத்தி நிறைய உதாரணத்தை சொல்லுவாங்க. he is not fit for study but fit for, எனக்கு என்ன தேவன் வச்சிருக்கிறாரோ அதுல நான் சிறந்து விளங்கணும்னா இந்த உலகமே என்னை பார்க்கிற அளவு கர்த்தர் உயர்த்த வல்லவராரு. நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகளோடு. இதனால கர்த்தர் அதை எல்லாத்தையும் எடுத்து போட விரும்புகிறார். நீங்க எடுத்து போடணும். நீங்க உன்னை குறித்து நீ தாழ்மைப்படுத்திக்காத, இல்ல உன்னை குறித்து லோவா நினைக்காத. ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, உன் உலகம் எப்படி பார்க்கறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது முன்ன நீ போய் அங்க போய் நிற்கிறது, நீ போய் நின்னா எனக்கு தான் அசிங்கம், நீ போய் அங்க நின்னா உன்னால என் குடும்பத்துக்கு என்னது அசிங்கம், உன்னால என்னுடைய பேரு ரெப்புடேஷன் கெட்டு போகுது, நீ இதை செய்யாத அதை செய்யாத உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுகிற சத்தம் உங்க காதுகளில் கேட்கப்படணும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, நான் நிறைய நேரங்கள்ல இந்த உலகம் சொல்லுகிற சில நபர்களை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு பலவீனம் வந்துடுது. சில நபர்களை பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. இல்லை சில வார்த்தைகளை கேட்கும் போதே எனக்குள்ள சில சோர்வுகள் வந்துடுது. இல்லை சில நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் எனக்கே தெரியுது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் எதிராக எழும்புகிற எந்த நபராக இருந்தாலும், எதிராக எழும்புகிற எந்த வார்த்தைகளாக இருந்தாலும், எதிராக எழும்புகிற உங்கள் மாம்ச எண்ணமா இருந்தாலும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார்.
நீ ஜெயம் பெற்று நிற்கிறத இந்த உலகம் காணும். நீ ஜெயம் பெற்று நிற்கிறத இந்த உலகம் காணுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை நான் சொல்லி விரும்புறேன். ஏன் அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்த வசனம். உங்களுக்குள்ள மேபி there is no strength, அதனால தான் நீங்க இவ்வளவு வீக்கா ஃபீல் பண்ணலாம். மேபி எஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பவுலுக்குள்ளேயும் சில காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதில் ஒன்றுத்துல மாத்திரம் அவர் தெளிவாக இருந்தார். பிலிப்பியரின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என் பலன் எந்தில்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ உனக்குள்ள இருக்கிற பலன் உன்னது கிடையாது. தேவ பலனே உன்கிட்ட இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவ பலனே உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் செயல்படுகிற பொழுது எத்தனை பலம் உள்ளவன் உனக்கு முன்னாடி நின்னாலும் அவை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க, சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட, அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மொத்த மீதியானரை முறியடிக்க தேவன் வல்லமைய உள்ளவராய் இருக்கிறார். அதை உன்னை கொண்டு செய்கிறத இந்த உலகம் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் செயல்படுத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மேபி எஸ் என்னால் முடியாம கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துகிறதுனால எவன் என்னை பலவீனப்படுத்தினாலும் அதை எல்லாவற்றையும் முறியடிக்கிற, அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிற ஒரு பெரிய பலனை என் தேவன் தர வல்லவரா இருக்கிறாரு. அன்னைக்கு நான் எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயிச்சவனாய் நிற்கிற பொழுது இந்த உலகம் காணத்தக்கதாக கர்த்தர் உன்னை மகிமையாய் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு தாகத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் தனியா நிக்கிறேன். I'm standing alone. But Lord, எனக்கு தெரியும் என்ன பலவீனப்படுத்துகிற சில பேர் இருக்கிறாங்க. எனக்குள்ள பலவீன சிந்தைகளை விதைக்கிற சில பேர் இருக்கிறாங்க. சில வார்த்தைகள் என்ன பலவீனப்படுத்துகிறது. Sometimes ஒரு சங்கிலியை நானே கட்டிக்கிட்டு அதில் இருந்து வெளியே வர முடியாம என்னால் இதை முடியாதுன்னு என்னை சொல்லி சொல்லி வளர்த்து எனக்குள்ள அப்படிப்பட்ட ஆமென் அவிசுவாசங்களையும் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகளை குலைக்கிற வார்த்தைகளை விதைச்சு இன்னைக்கு என்னால் எதையுமே செய்ய முடியாம நான் நின்றுக்கிறேன். இது எல்லாத்தையும் உடைத்தெறிகிற ஒரு வல்லமை அன்றைக்கு மோசே கிட்ட ஆண்டவரே வல்லமையா செயல்பட்டது போல, யோசுவா கிட்ட வல்லமையா செயல்பட்டது போல, கிதியோனிட்ட வல்லமையா செயல்பட்டது போல இன்னைக்கு எனக்குள்ள வல்லமையா செயல்பட என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே என் சிந்தைய, என்னுடைய எண்ணங்களுடைய சரீரங்களை, என்னுடைய ஆண்டவரே மனதை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மைகள் உண்டு பண்ணுகிற எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யாம நீங்க என் கூட மோசே அதை உணர்ந்துக்கிறாரு. ஆண்டவரே நான் இங்க இருந்து போக மாட்டேன், நீங்க உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாம, ஏன்னா நான் இன்னைக்கு விசேஷம் உள்ளவன் பேசப்படணும்னா, நான் விசேஷம் உள்ளவன் என்று உலகம் பார்க்கணும்னா நீர் என்னோடு கூட வருவதனால் மாத்திரம்தான் நான் விசேஷம் உள்ளவனா நிற்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும், அப்படிப்பட்ட சமூகம் என்னோடு கூட நடக்கட்டும், அப்படிப்பட்ட சமூகம் எனக்கு முன்பதாக சென்று கோடலானவைகளை சபையாக்கட்டும். ஆமென். Yes, Lord.
சங்கிலியில கட்டப்பட்ட யானைகளா இல்லாம, மற்றவர்கள் கேளிக்கையா பார்க்கப்படுகிற ஒரு பொருளா இல்லாம நாங்கள் எழும்பி நிற்க கிருபை தாங்க. நாங்கள் உமக்கா எழும்பி நிற்க கிருபை தாங்க. எங்க வாழ்க்கையில் நாங்கள் மற்றவங்க முன்பதாக எங்கெல்லாம் வெக்கப்பட்டு நின்னோம், எங்கெல்லாம் தோத்து போய் நின்னோம், எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு நின்னோம், அந்த இடத்துல எல்லாம் என் தேவ என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. என் முகத்தை ஒரு வெளிச்சத்தை அநேக என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேக காண என் தேவன் கிருபை தருவீராகப்பா. Yes Lord, hallelujah. அந்த கிருபை இந்த ராத்திரி வேளையில உடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும், உடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். நீயோட அந்த சங்கிலியில அறுத்து போடணும். ஹalleluya. எந்த மனிதனாலையும் எந்த சங்கிலியாலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இது கம்பீரமாய் கர்த்தருக்காக ஆமென் எழும்பி நடக்கிற, ஓ ஹalleluya, தேவனை பிரதிபலிக்கிற, தேவ வார்த்தையை பிரதிபலிக்கிற, தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமை இந்த நாளிலிருந்து என் மூலமாய் புறப்படுவதை அநேகர் காண கர்த்தர் கிருபை தருவீராக. சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுட்டு இனிமே நடக்க மாட்டேன், அதை கேட்டு சோர்ந்து போக மாட்டேன், அதை கேட்டுட்டு நான் எனக்குள்ள அதை விதைச்சுக்க மாட்டேன். ஹalleluya. விதைக்கப்படுகிற களைகளை இந்த நாளை தூக்கி எறியுங்க. உனக்குள்ள விதைக்கப்பட்ட எல்லா அவிசுவாசத்தை தூக்கி எறி, உனக்குள்ள விதைக்கப்பட்ட எல்லா தேவையில்லாத ஃபெயிலியர்ஸ் தூக்கி எறி, உனக்குள்ள விதைக்கப்பட்ட எல்லா நெகட்டிவ் தாட்களை தூக்கி எறி. ஹalleluya. ஒரு புதிய உணர்வை, ஒரு புதிய பலனை, ஒரு புதிய திடத்தை கர்த்தர் உனக்குள்ள தர விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. Thank you அப்பா. ஹalleluya. பலவீனம் இருக்கலாம். பவுல் சொல்றார் பாருங்க, அன்றியும் நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே நான் பலனுள்ளவனாய் உணர்கிறேன். ஏன்னா தேவ பலன் எனக்குள்ளே பரிபூர்ணமாய் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்குகிற ஒரு தேவ பலன் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிற பலவீனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. உன்னை பலவீனப்படுத்துறது தான் அவன் வேலை. உன்னை அவமானப்படுத்தி வார்த்தைகள்னால காயப்படுத்தி உனக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு விதைக்கிறது அவன் வேலை. ஆனா கர்த்தருடைய வேலை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவது. ஆமென். என்ன தருகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடு. நான் எளிமையானவன், எஸ். ஆனால் ஆண்டவரே, மோசேக்குள்ள இருந்த வைராக்கியம், யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, கிதியோனுக்குள்ள இருந்த விசுவாசம் இன்னைக்கு எங்களுக்குள்ளே பரவி பாயட்டும். இன்னைக்கு ஆராதனையில கூட பாடும்போது கர்த்தர் என்னோடு அதை உணர்த்தினார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகினார்கள், ஆனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடுவதில்லை. எஸ், ஹalleluya. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடுவதில்லை. எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டனர், எதிர்த்திடுவோர் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை,
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மீண்டும் சொல்லி விசுவாசத்தோடு தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கையை தட்டி தலை நிமிர செய்கிற என் தேவன், என் தேவன் என் தலையை நிமிர செய்வீராக. வெட்கப்பட்டு குனிந்து இருந்த இடத்தில் எல்லாம், ஆமென், வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் என் தலையை நிமிர செய்கிற என் தேவன், நீ பெரியவர், நீ தலையை நிமிர செய்வீராக. பிள்ளைகளை தலை நிமிர செய்வீராக. பலவீனப்படுத்துகிற எல்லா எண்ணங்களும் மாறி போகட்டும்.